சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த துணி வந்து வி பட்டி தைக்கும்போது அது விலகாமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு நகலாது. அந்த ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து நகலாது. இப்போ நம்ம மேலேயும் கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையுமேவும் ஃபோல்டு பண்ணி சென்ட்ரு பாயிண்ட்டை ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் உள்ள சென்டரை மார்க் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணால் பாருங்கள், நம்ம வி பட்டி வந்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 5 இடத்துல நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்